கிரேட் சோப்ராஜ் சார். குட் ஈவினிங் சார். நாங்க காலையில டியூட்டிக்கு போனா ஈவினிங் தான் வரோம். ஒரே டென்ஷன், டைமே கிடைக்கல. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சோ வெளிநடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். பேப்பர்ல என்ன போடுன்னு படிச்சு சொல்லுங்களேன். படிங்க சார். சார் மனசுக்குள்ளேயே படிக்கிறாரு. ஹலோ, கொஞ்சம் சத்தமா படிச்சு சொல்லுங்க சார் அவனுக்கு. அது என்ன எழுன்னு சொல்லுங்களேன். தினகரன்ல எப்பவும் போடுற அதே நியூஸ் தான் சார் போட்டிருக்கேன். இத்தனை வருஷமா தினகரன் படிக்கிறேன். அழுக்கு சோப்பு 25 தினகரங்கிறான். நான் அப்பத்துல இருந்து சொல்லி இருக்கிறேன் அவன் ஏமாத்துறான். நீ தான் கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் டைரியை விட்டு போயிருக்கான் பாத்தியா? டேய், படிக்க தெரியாதவன் டெய்லி நைட்ல போட்டு அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கான். அதுல படிச்சு பாடுறான். எழுதிட்டு இருந்தான்ல, படிச்சு பாடுறா. முட்டை 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 கோடு 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 முட்டை 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 கோடு கோடு முட்டை 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 கோடு கோடு கோடு. பாஸ், இந்த அரை பிளேட முழுங்காம வாயிலே சாயங்காலம் வரைக்கும் வச்சிரு. இதான் உனக்கு பாலபாட வாய்ப்பாடு. ஓகே பாஸ். விசிலு, இவன் பெரிய கில்லாடிடா. இவன் பேர் காரணமே இப்பதான் தெரியுது. ஆமா, சோப்ராஜ் பெரிய கிரிமினல் பேராச்சே. இரு கவனிப்போம். மோதிரத்தை உருவிட்டு வந்தவன் என்கிட்ட வச்சுக்கிட்ட விச்சிருவேன். பாஸ், லேடிஸ் பர்ஸ் இங்க வைக்கிறாங்களே, எப்படி எடுக்கிறது? எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். அதான் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்க. டேய், நம்ம தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குடா. லேடிஸ்க்கு எப்படி லேடிஸ் போலீஸோ அதே மாதிரி லேடி பேசஞ்சர்ஸ்க்கு லேடிஸ் பிக் ஜாக்கெட்னு வச்சிருக்கேன். தி வாரா ஃபார் பிக் ஜாக்கெட் குயின் ரீட்டா. கங்க்ராச்சுலேஷன் டார்லிங். போன வாரம் 50 பவுண்ட் செயின் அத்தியாமே. ஐயோ, சம்பல் கொள்ளக்காரி. அந்த மூதேவி உள்பணியோட வந்திருக்கா பாத்தியா? திருப்பூர் திருடியா இருப்பாளா? நெக்ஸ்ட் உன்னை துணிஞ்சு ட்ரெயின் ராபரிக்கு அனுப்புறேன். யாரது? சிண்டு, என்னடா ஏன் லேட்? இல்ல, நல்ல நாளுமா முதல் போனியும் அடிச்சேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன கேடி வேலை பண்ணுது பாத்தியா? வெயிட்டா இருக்கு, சம்பளம் பண்ணுமா? இல்ல நம்ம பிரிட்ஜான 2 பேக்குங்க பாக்கெட்ல இருந்து அடிச்சது கூட தெரியாம பராக்கு பாத்துட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒரு ஏரியாவே பிச்சை எடுத்துட்டு போயிட்டாங்களேடா. என்னடா பண்றது? முடிக்கிட்டு போக வேண்டியதான். நீ தான் அவனை சப்போர்ட் பண்ண அறிவிக்கிட்ட நாய. இது அவன் குடல ப்ரிப்பேர் அடிச்சாரு. பிளேட்ல மூஞ்சி கிழிச்சிருவான். இவனுக்கு ஒரு வழி பண்றேன். பொது ஜனங்களே நம்ம பஸ்ல இந்த சோப்பை தோச்சி காயப்பட வைக்கல. என் பேர் வெள்ளச்சாமி கிடையாது. சரி, அப்ப கருப்பு சாமி வச்சுக்கோமா? சரி விடு. அப்ப நான் ஒரு பிக் பாக்கெட். இந்த சோப்ராஜுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இந்த டி-ஷர்ட் அவனுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம். அதை வாங்கிப்பான். இதை போட்டுக்கிட்டு பஸ்ஸா ஏறுவான். பேசஞ்சர்ஸ் எல்லாம் உஷாராயிடுவாங்க. எவன் பாக்கெட்ல கையை விட்டான்னு வச்சுக்கோ, கையை ஒடிச்சிருவானுவ. அதுக்கப்புறம் அவனை மாவு கட்டு தான். என்ன சோப் நாய் ஆள காணோம். போய் பாப்போம். கமான் சார், சோப் சார். சார், சோப். சோப்ராஜ் சார். ஏய், சோப்ராஜ் சார் செருப்பு இங்க இருக்கு, ஆள காணோம். ஆமா, பேபி லவ் பண்ண தோணலியா? என்ன சோப்ராஜ் சார் செப்டிக் டேங்க் உள்ள இருந்து வரீங்க? இது டாய்லெட். ஆமா, அங்க போனா இங்க தான் வர போகுது. அது எதுக்கு அனாவசியம் மட்டும் ஸ்ட்ரைட்டா இங்கே போயிட்டு வர. வெரி குட். தேங்க்ஸ் பா. பீச்ச கை இந்த கையை கொடுங்க சார். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இந்த கை தான் பா யூஸ் பண்றேன். அந்த டி-ஷர்ட் அவருக்கு பரிசா கொடு. இந்தாங்க போடுங்க. ஏச்சி, நான் இன்னும் குளிக்கலப்பா. நீங்க குளிக்கலனா என்ன சார்? சோப்பு எங்கயாவது குளிக்குமா? நல்லாடி. வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி அடிச்சிட்டே இருந்தா இத போடுங்க சார். போதும். போடுங்க. என்னடா உஷாராயிட்டனா? இது கண்டுபிடிச்சோம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. போடுங்க நல்லா போடுவாங்க. போடுங்க. இந்தாங்க இந்த பேண்ட போடுங்க. பேண்ட போடுங்க. நல்லா கமகமான வாட வரும். ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது. என்னடா பேரு கூட தெரியாம லவ் பண்றாயா? டேய் போடா ரமச்சா. சங்கரே, இந்த மவுத் ஆர்கன் எத்தனை வருஷமா வச்சுக்கிற? ஒரு 10 வருஷமா. இந்த மவுத் ஆர்கனும் ஒயின் பாட்டிலும் ஒண்ணுதான். எப்படியா? ஒயின் பாட்டிலே வயசாகாத கிக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி தான் இந்த மவுத் ஆர்கனும். உன் எச்சப்பட்டு மதிப்பு கூடி போச்சு. இதே லவ் சிம்பிளா ஐ லவ் யூ ஸ்டிக்கர் ஒட்டி அவகிட்ட கொடுத்துரு. அவ உடனே வாங்கிப்பா. இதான் சகன அவ பேர் என்னன்னு கேட்டுரு. உங்க காதல் உடனே பத்திக்கும். எப்படி? ஏமா லேடிஸ் எல்லாம் ஜென்ஸ் பக்கம் போங்கம்மா. வர்றவங்களுக்கு வழி விடுங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ. கல்லியா உன்னதான். சார், சாரி அம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் ப்ளீஸ். அம்மா. அட, நம்ம சோப்ராஜ் சார். கொஞ்சம் தள்ளி உட்காரு. இந்த ஃபாரின் பேனா தானா எழுதும் கிஃப்ட் அப்படி. தேங்க்ஸ் சார். ஆமா, எந்த ஸ்டாப்ல ஏறீங்க? ஏறினதா இப்ப முக்கியம். சிட்டி பேங்க் போனோம், அங்க ஸ்டாப்பிங் இல்ல. எப்படி இறங்குறதுன்னு யோசிக்கிறேன். இறங்குறது தானே ஸ்டாப்ல. என்னென்ன இப்ப பஸ் எதுக்குடா நிறுத்துற? ஏறா வண்டியா. பாய், வரேன். ஏறும்போது சொல்லிட்டா ஏறனா? போகும்போது சொல்லிட்டு போறேன். போடா டேய். அக்கா, பேஜர் காணோம். டேய் விசிலே, ஏன் பரிச்சை காணோம்டா? பாவி, என் விசிலே காணோம்டா.
லீவ் போட்டு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க பாத்தியா? ஆனா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குப்பா. சோப்ராஜ் சார் சேஃப்டியா ஏறி சேஃப்டியா இறங்கிட்டார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கியர், நீ எப்பவுமே பீடி குடிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு ஃபாரின் சிகரெட் அடிக்கிறியா? கொடுங்க சார். கம் ஆன் டேக் இட். என்ன தேடுற? தீப்பெட்டி தேவையில்லை. ஃபாரின் லைட்டர் இருக்கு, இதை யூஸ் பண்ணு. என்ன விசில்? உனக்கு ஒண்ணுமே வாங்கியாரலன்னு ஃபீல் பண்றியா? விசில் உனக்காக வாங்கி வந்திருக்கேன். ஒரு விசில். இது ஊதாமையே அடிக்கும். இவன் எழுத படிக்க தெரியாத பிக் பாக்கெட் கேடி மாட்டான்டா. சங்கரே, ஏய் கேரு விசிலங்க. அவன் கீழே ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். வண்டியை ஓரம் கட்டி விட்டு இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் இது மூத்தார்கள் லவ் சிம்பிள். ஓ மவுத்தா இருக்கான் படா கில்லாடிப்பா. தனியா தொலைஞ்சு போயிட்டு ஜோடியோட சேர்ந்து வந்திருக்கு பாரு. இது 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 அந்த பொண்ணோட பேஜர். இது எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சதுங்கிற கிரைம் ஸ்டோரியை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணு. இப்படி இல்லடா, இப்படி போடா. நல்ல வேளை காப்பாத்துனப்பா. இந்த பேஜரை கண்டெடுத்தவர்கள் உடனடியாக ஈசி கால் அலுவலகத்தில் சேர்த்தால் கோடி நன்றி. பிங்கி ராஜா. பிங்கி ராஜா. மனு மனு, ஏய் அவ பேர் போட்டு அவளே பேச ஆரம்பிச்சிருக்கா. அவ பேரை கண்டுபிடிச்சிட்டேன். ஏ பிங்கி ராஜா, பிங்கி ராஜா, பிங்கி ராஜா. ஓ கடவுளே, தேங்க் யூ. அவ பேரை கண்டுபிடிச்சிட்டேன். பிங்கி ராஜா, பிங்கி ராஜா, பிங்கி ராஜா, பிங்கி ராஜா, பிங்கி. ஆமா, வாட்ஸ் தி பிங்கிங்கிறது சரி, அதுல இருந்த ராஜாங்கிறது யாரு? ஏய் 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 மனு மனு மனு, யார் பேரா இருக்கும்? அவ புருஷன் பேரா இருக்குமோ? சி வளராத. ஏ அப்பா பேரை பின்னாடி போட்டுக்கிறது இல்லையா? அதுக்காக ராஜாங்கிறவருக்கு பிங்கிங்கிற பேர்ல பொண்ணா? குடும்ப பேரு பொருத்தமா இல்லையே. லவ் மேரேஜ்ல தான் இந்த மாதிரி பேரு பொருத்தம் இல்லாம அமையும். வளராத வளராத வளராத. பிங்கிங்கிறது பொண்ணு பேரு, ராஜாங்கிறது அப்பா பேரு. பிங்கி ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க பிங்கி ராஜா உங்களை பார்க்கணும். சாரி, டியூட்டி டைம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க பேர் தொலைச்சிட்டாங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன். பேஜரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதான் வந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி. மேடம், somebody has come to meet you. இங்க பிங்கி ராஜா என்னவா இருக்காங்க? CSE, ஆ? கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ். ஓ வாங்க வாங்க. ஹலோ, பிங்கி ராஜா வரல? நான் தான் பிங்கி ராஜா. பேஜர் என்னோடது தான் தொலைஞ்சிடுச்சு. இல்லங்க, இந்த பேஜ் நிச்சயமா உங்களுதா இருக்காது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு யுகம். உங்க யோகம் தப்பு. பேஜரை தரீங்களா? ரொம்ப நன்றி. அதான் நான் பார்த்தேன். இந்த பிங்கி ராஜா ஏதோ FM ரேடியோ அனௌன்சர் பேர் மாதிரி இருக்கேன்னு. நிச்சயமா அவங்க பேரா இருக்காதுங்க. எவங்க பேரா? அதோ அவங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரீங்களா? டிஸ்டர்ப் பண்றீங்க. அவங்க பேரா தெரிஞ்சுக்கணுமா? ம். உங்க பேர் என்ன? என் பேர் சொன்னாதான் அவங்க பேரை சொல்வீங்களா? உங்க பேரை சொன்னாலும் அவங்க பேரை சொல்ல மாட்டேன். பேஜர் குடுக்குற விஷயத்துல வேணா எங்க கம்பெனி பேரு ஈஸி காலா இருக்கலாம். ஆனா பேரை தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ரொம்ப டஃப் கால். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கிளம்புறீங்களா? மிஸ்டர், என்ன உங்க பேரு? 23C. ஹலோ 23C, பாத்து பாத்து டயர் தேஞ்சிர போகுது. நீங்களாம் பஸ்ல ஏறினா ஏன் டயர் தேயாது? அக்கா, யார் அவரு? 23C, காணாம போன உன் பேஜரை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவர். ஆமா, அவரை பார்த்தா உன் மனசுக்குள்ள ஏதோ செய்யுதா? சம் கெமிக்கல் ரியாக்ஷன்? சீச்சி, யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கோ பேசஞ்சர். அவ்வளவுதானா? ஓகே. டேய் கீரே, என்ன? இந்த சோப்பு வீட்லயும் காணோம், நம்ம ரூட்லயும் காணோம். எங்கடா போய் தொலைஞ்சான்? நம்ம பிளான் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எங்கேயாவது எக்கு தப்பா கைய வச்சிருப்பான். போலீஸ்காரங்க அடிச்சு தூக்கி உள்ள போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதுடா. நியூஸ் கவனி. 2 டீ போடுங்க. பொதுமக்களிடமிருந்து வந்த புகார்களை அடுத்து காவல்துறை ரோந்துப்படை தீவிர வேட்டையாடியதில் அதிபயங்கர பிக் பாக்கெட் திருடர்கள் 20 பேர் பிடிபட்டனர். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தேடுற? ஒண்ணும் இல்லையே. ஆமா, 2 நாளா காணோம்ல. என்ன காணோம்? உன் மனச காணோம்னு. அவன் பர்ச காணாம அவஸ்தைப்படுறான். நீங்க என்னடா மனச காணாமன்னு பேசிட்டு இருக்கீங்க? பாத்துமா, மனசை எவனா பிட் பாக்கெட் அடிச்சிட போறான். அட சோப்பு. டேய் நாளுக்கண்ணா,
இது சோப்போட தானே? இனிமேதான் சோப்பு போடணும். அடிங்க என்ன கிண்டலா? புதுசு சார், அடிச்சு பிடிச்சு வாங்கினது. என்னது வாங்குனியா? ஆமாங்க சார், ஏகப்பட்ட டிமாண்டு, சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. நானே பாரிஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சு பிளாக்ல வாங்கினேன். இங்க பாடுறா, எல்லா காலேஜ் பசங்களும் நம்ம பணியின போட்டு அலையறாங்க. அக்கா அக்கா அங்க பாருங்க. லட்சி, என்ன கை வைக்கிற? அம்மா இல்லடா ராஜா, இதெல்லாம் பொறுக்கிங்க போற டி-ஷர்ட் ஆச்சான்னு கேட்டேன். இதானே இப்ப ஃபேஷன். பேஷனா?